என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்ற பெருமையோடு வருகின்ற தேர்தலை சந்திக்கப் போவதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த தேர்தல் களத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது அரசியல் கட்சிகளால் பரஸ்பரம் வைக்கப்பட்டு வருகின்றன. ஆண்ட கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் ஆளும் கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் பிற கட்சிகள் தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுக்களை தங்கள் பிரச்சாரங்களில் முன்வைத்து பிரச்சாரம் செய்து வருகின்றன. இதுபோன்ற ஊழல் குற்றச்சாட்டுக்கள் ஆட்சியில் இருந்த கட்சிக்கும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கும் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகின்றன? இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மட்டுமே வெற்றி தோல்விகளை தீர்மானிக்குமா அல்லது பிற காரணிகளும் அதோடு சேர்ந்து கொள்ளுமா என்கிற அடிப்படையில் இன்றைய நேர்பட பேசு அமர்வை நாம் வடிவமைத்திருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருமிகு CR சரஸ்வதி, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணதாசன், இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு SR சேகர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு லெனின் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதிய ஜனதா கட்சி பிரதிநிதியிலிருந்து முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லீடு உங்கள்கிட்ட இருந்தால் வந்திருக்கு. தமிழகத்தில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரே கட்சி என்ற பெருமையுடன் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப கவனமாக அந்த வார்த்தை தமிழிசை பயன்படுத்தியிருக்காங்க. பிற மாநிலங்களில் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, தமிழகத்தில் இது வரைக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, அதனால எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அது உண்மையிலே என்னங்கிறது தேர்தல் தமிழகத்தை பொறுத்திருக்கிறது என்பதால் அப்படின்னு ஒரு வகையில் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டே இல்லாத ஒரு கட்சி 2014 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடந்த 25 மாதங்களாக எந்த விதமான ஸ்கேமோ அல்லது குற்றச்சாட்டுகளோ இல்லாத கட்சி என்கின்ற அடிப்படையிலும் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ 2 திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இது பற்றி ஊழலை பற்றி நம்ம பேசுவதற்கே வழி இல்லை. நான் எதிர்கட்சியோடு என்னுடைய வாதத்தை வைப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 எதிர்கட்சி அந்தஸ்தை எழுந்துருச்சு. 2014 2வது கட்சியில் ஒரு 3ஆம் நிலைக்கு போயிடுச்சு. அதனால் இந்த தேர்தலில் எங்களுக்கு எதிராக நாங்கள் ஏதாவது சொல்லணும்னா ஆளுங்கட்சியை தான் சொல்லி ஆகணும். ஆளுங்கட்சி தான் எங்களுடைய போட்டியாளராக கருதி பிரச்சாரத்தில் நாங்கள் முன்னெடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால திமுக அந்த பேச்சுக்கு இடமில்லை. அது மட்டும் இல்லாமல் ஊழலை பற்றி திமுகவை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். சரித்திரத்தில் என்சைக்ளோபீடியாலே ஊழல் என்றால் திமுக என்று பல காலமாக பேசப்பட்டு வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் நான் பெரிய ஊழலை எல்லாம் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் சாதாரணமான மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில், ஒரு குடிமக்கள் வாழ்க்கையில் அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு இடத்துக்கும், ஒரு ரேஷன் கார்டுக்கு, ஒரு சாதாரண ஒரு விஓஏக்கு போகிறது, ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போவது, ஒரு தெருவில் ரோடு போடுவதில் அதுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்துட்டு பண்ணுறது, மின்சாரத்தில் இந்த மின்சாரத்தினுடைய அதிகமான விலை கொடுத்து வாங்கி மின்சாரத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குகின்ற ஈபியில் அந்த இருக்கிற மினிஸ்டர் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஆக இப்படியாக சாதாரண மனிதனை பாதிக்கின்ற சகல விதங்களிலும் இந்த ஆட்சி ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க அது சொல்லும்போது 1996க்கு பிறகு இந்த இரு கட்சிகள் மீது, அதுக்கு முன்பு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் பெரிய அளவுக்கு லைம் லைட்டுக்கு 96க்கு பிறகான ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த இரு கட்சிக்கு மேல வந்து கொண்டே இருந்தன. ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் மாறி மாறி இவங்களை தேர்ந்தெடுத்துட்டே இருந்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதுதான் அதாவது 3வது முதலமைச்சர் என்பது தமிழக அரசியலிலே விஜயகாந்தினுடைய என்ட்ரிக்கு முன்னால் இல்லை. கருணாநிதி அல்லது ஜெயலலிதா மட்டுமே இருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர் தன்னை அப்படி நிறுத்தினார், போனார். துரதிருஷ்டவசமாக அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் ஏற்பட்ட மிஸ்டேக் அந்த போச்சு. இப்போ முயற்சி செய்யற அது வேற விஷயம். அல்ல, 3ஆம் முதலமைச்சர் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பெருசா சோபிக்கலையே. 3ஆவது முதலமைச்சர் சொல்லியிருந்தா அவர் உங்களோட இணைந்ததுக்கு இன்னும் கூடுதலாக அந்த விஷயத்துக்கு போகல. 3வது முதலமைச்சர் என்கின்ற பேச்சே தமிழக அரசியலில் இல்லை அவர் வருவதற்கு முன்னால. அதற்கு அப்புறம் வந்திருக்கு. இப்ப 2014க்கு பின்னால தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக வர வேண்டும். இந்த 2 கட்சி தவிர அத்தனை கட்சியும் சொல்லுது. எல்லா கட்சிகளும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று சொல்கிறது. அப்படியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழக அரசியலில் இப்போ வந்திருக்கு. இதுக்கு முன்னால் இந்த பேச்சு இல்லை.
ஏன்னா இந்த மாதிரி பேச்சு கொள்வார் இல்லாமல் இருந்தது, ஏற்றுக்கொள்வார் இல்லாமல் இருந்தது. இப்போ அதுக்கு இருக்கிறது. எடுக்கப்பட்ட 1-2 கருத்து கணிப்புகளில் கூட ஒரு 50 நாங்க 48 நாங்க இப்போ 58-60% மேல 2 கட்சிகளும் இல்லாத ஒரு கூட்டணி வேண்டும் என்று, ஒரு ஆட்சி வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள், இந்த கட்சிகள் இல்லாத அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த நிலைப்பாட்டை மக்கள் எடுத்திருக்காங்கன்றதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு? அதுதான் அதாவது எப்போதுமே அரசியல் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால் ஒரு விஷயம் இருக்கும், தேர்தலுக்கு பின்னால் இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் தேர்தலுக்கு முன்னால் ஒரு பரபரப்பாக சூடாக போகும். அது அப்போ மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டங்களில் மிகப்பெரிய மாற்றம் இருக்காது. தேர்தலுக்கு பின்னால் மிகப்பெரிய மாற்றத்தை தோசையை திருப்பி போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பிலே சொல்லுகின்ற விஷயம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே ஒரு அடிப்படையான விஷயம், 3வது நபர் யார் என்கின்ற அந்த நபர் தான் அடுத்து 1ஆவதாக வரப்போகிறான் என்பதை மக்களுக்கு நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு சூழ்நிலை இதுவரை 2014 வரைக்கும் திருப்பி போடப்பட்ட தோசையில ஒன்னு அதிமுக ஒரு பக்கம் இருந்திருக்கு, திமுக ஒரு பக்கம் இருந்திருக்கு. மூன்றாவது மாற்று இல்ல, மாற்று முன் வச்சீங்க. இல்ல, மாற்று வைக்கப்பட்டது வேற, இல்ல மாற்று வைக்கப்படுவது வேற, மாற்று நீதான் என்று மக்கள் அங்கீகரிப்பது வேற, வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இப்போது ஏகோபித்த குரலில் அந்த மாற்று வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரை எடுக்க போறாங்கிறது வேற விஷயம். ஆனால் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கான குரல்கள் ஒலித்து வருகிறது. அதுவே மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் ஒரு கட்சி தன்னுடைய ஆட்சியை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி வருகிறது. அது ஊழல் குற்றச்சாட்டாகி சரியில்லை, உடனே மாற்றுக்கு இன்னொரு கட்சி போறாங்க. இது குப்பையிலே போடப்பட்ட பிறகு இன்னொரு குப்பைக்கு மாற்று இன்னொரு குப்பையாகத்தான் தமிழ்நாட்டில் இதுவரை வந்திருக்கு. இப்போது உண்மையான மாற்று வேண்டும் என்பதை மக்கள் விரும்புகிறார்கள் என்பது இந்த தேர்தலுடைய முடிவில். ஒரே மாற்றாக பல மாற்றா பிரிஞ்சிருக்கு. நம்ம அதை பத்தி பல மாற்று இருக்கிறது. அது அதை பத்தி நம்ம பேசுவோம். அது எது உண்மையான தரமுள்ள மாற்று மாற்றாக மக்கள் நல கூட்டணி அதுக்கான பதிலே அடுத்து அல்லது இதுவா என்பதை மக்கள் தனியா கலங்கன்ற பாட்டாளி மக்கள் கட்சியா பலமான மாற்று நாங்கள் பேசலாம். இப்போ உங்க இரு கட்சிகள் மீது தான் தொடர்ச்சியான அந்த குற்றச்சாட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தான் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரே கட்சி அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக பிற கட்சிகளும் அவங்க மறைமுகமா சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய அந்த போக்கஸ் என்பது நேரடியாக அதிமுக மீது தான் வந்து நிற்கிறது. ஆனா திரு எஸ்.ஆர். சேகர் அதை விட ஒரு படி மேல போய் திமுகவை நாங்க அரசியல் ரீதியாக எதிர்க்க கூட அவசியம் இல்லை, நீங்க வந்து சீன்லயே இல்லை அப்படின்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? மிக எனக்கு தெளிவான அரசியல் பேசுவார் நான் நினைச்சிட்டு இருந்தேன் எஸ்.ஆர். சேகரை. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட அவர் மிக தெளிவான சொன்னார். நண்பர் பாலு கூட இருந்தார். என்ன சொன்னார் கிடையாது, நாங்கள் முதலமைச்சருக்கெல்லாம் எங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது, நாங்கள் லைம் லைட்லேயே இல்லைன்னு சொன்னவர் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கருத்தை மாற்றி சொல்கிறாரு. நானும் ஒரு இன்னொரு தொலைக்காட்சியோட இதை பதிவு செய்தேன். இப்படி இருக்கிறவங்க ஒரு நிமிடத்துக்கு ஒன்று மாற்றி பேசக்கூடிய கருத்துக்களை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இப்ப கூட அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் பத்தி பேசலையே, ஊழல் குற்றச்சாட்டு ஒரே கட்சி. நான் திமுக 3வது இடத்துக்கு போச்சுன்னு எதை வச்சு சொல்றாருன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. 2014 தேர்தலில் அதிமுக அடுத்து அதிக வாக்குகள் பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் தேர்தலில் சீட்டுகள் வாங்குறதை விட மக்களுடைய வாக்குகளை அதிகம் பெற்ற ஒரு இயக்கமாக இருக்குது. அவருக்கு நல்லா தெளிவாக தெரியும். அவங்க 19% எப்படி வாங்கினாங்கன்றது அவங்களுக்கும் தெளிவாக தெரியும். இப்போ என்டிஏன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த என்டிஏ இப்போ இருக்குதானே, அதுவும் கிடையாது. ஆக இவர்களுக்கு இப்போ தேர்தலில் அனாதையாக விடப்பட்ட பிறகு ஏதோ ஒரு இயக்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2வது இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேர்தலில் தனித்து விடப்பட்டதுன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்த சபையில வேண்டாம். இல்ல தமிழ் வார்த்தை தான், இல்ல தமிழ் வார்த்தை தான், அது வேற ஒண்ணும் தவறான வார்த்தை கிடையாது. சபை பிரயோகம் வேண்டாம் நினைக்கிறேன். நான் தனித்து விடப்பட்டாங்கன்னு சொல்லிக்கிறத ஒத்துக்கிறேன். நான் ஏத்துக்கிறேன், தனித்து விடப்பட்டாங்கன்னு ஏத்துக்கலாமா. அடுத்ததாக இன்னொன்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா, திமுக பற்றி பேசறதுக்கு அவங்க பேசி நாங்க எங்களுடைய சிறப்பை நாங்கள் இழந்து விட போறதில்லை. ஏன்னு கேட்டா ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு எந்த சாவு இறந்து போன ராணுவ வீரர்களின் உடல்ல இருக்கக்கூடிய அந்த காஃபின்ஸை சவப்பெட்டிகளிலே ஊழல் செஞ்ச ஒரு வரலாறு பெற்ற பிஜேபி அரசு அவங்களுக்கு தெளிவா என்ன தீர்ப்பாயிடுச்சு. நீங்க போட்டு விசாரணை கமிஷன் தான் அதுல எத்தனாயிரம் கோடி சிஏஜி அறிக்கை, நீங்க எதை வச்சு சிஏஜி அறிக்கை வச்சு 2G வழக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களோ அதே சிஏஜி அறிக்கையில 2147 கோடி ரூபாய் ஊழல் புரியப்பட்ட பாசல் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய கட்சி தலைவர் பங்காரு லட்சுமண டிவி முன்னாடி போஸ் கொடுத்து பணம் வாங்கினாரு. அது வரலாறு இல்ல. ஊழலுக்கு இலக்கணத்தை பத்தி அவங்க பேசுறாங்கன்னு சொல்ல வர வேற ஒண்ணு பதில ஏத்துக்கிட்டு தான். என்னுடைய கேள்வி, கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு பெரிய அலை வீசியது, அது குறிப்பாக 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் தான். அந்த வழக்கு, அது நடந்த கைது சம்பவங்கள், பல்வேறு விஷயங்கள்.
அப்போது காங்கிரஸ் கூட்டணியும் இது போன்ற விமர்சனத்துக்கு உள்ளானது. இப்ப மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்திருப்பதும் இது போன்ற பிரச்சாரங்கள் மீண்டும் வருவதற்கான ஒரு காரணமாக ஏன் இருக்கக்கூடாது? இல்ல, தேர்தல் கூட்டணி பார்க்கும்போது பீகாரை நீங்க எடுத்துக்கலாம். பீகார்ல லாலு பிரசாத் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக தேர்தலில் கூட போட்டியிட முடியாம ஒரு சூழல் இருக்கார். நிதிஷ்குமார் பிஜேபியோட கூட்டணி அமைச்சு கண்டவர். அந்த பிஜேபியை வேரோடு அகற்ற வேண்டும், இது நாட்டுக்கு விளைத்த ஒரு காளான் என்று சொல்லி அதை கிள்ளியறின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்து என்ன செய்தாரு, யார் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி ஆட்சியை அகற்றினாரோ அதே லாலு பிரசாத்தோட கூட்டணி சேர்ந்தார். நீங்க நினைச்சு பாருங்க, லாலு பிரசாத் ஊழல் செய்திருக்கிறார், தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருப்பார்களே, ஆனால் நிச்சயம் அவர் தோற்கப்பட்டிருக்க வேண்டும். அங்க பிஜேபி முழுமையாக தோற்கடிக்கப்பட்டது. இரண்டாவதாக இங்க தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஊழல் குற்றச்சாட்டு தான் அடிப்படை என்று சொல்லியிருப்பார்கள். 2001 ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சிருக்க முடியாது, 2011 ஜெயிச்சிருக்க முடியாது. ஆக இவைகள் குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது என்று மக்கள் கருதுகிறார்களே தவிர, இப்ப திராவிட முன்னேற்ற வழக்கை பத்தி பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற தலைவர் மீதோ அல்லது முன்னணி மீதோ வழக்கு இருக்கா? அங்க மத்தியில் இருந்தப்ப ராசா அவர்கள் மீது வழக்கு இருந்தது, கனிமொழி எம்பி அவர்கள் மீது வழக்கு இருக்குது. அந்த வழக்கை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் முடிவு வரல, விசாரணையிலே அந்த வழக்கு இருக்குது. இதை தவிர அவங்களால வேற என்ன பேச முடியும்? பேச முடியாது. அவர்கள் மீது எவ்வளவு வேணாலும் சொல்ல முடியும். அக்டோபர் மாசம் 13ஆம் தேதி 2015 சுப்ரீம் கோர்ட் TS தாக்கூர் ஜஸ்டிஸ் அண்ணா கண்ணதாசன் வக்கீல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சவப்பட்டி ஊழல் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத அவருக்கு தெரிஞ்சுமே பேசுறாரு. பீகார் உதாரணத்தை திரு கண்ணதாசன் சொல்றாரு, தண்டிக்கப்பட்ட லாலு பிரசாத்தே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, இங்க குற்றச்சாட்டுகள் தான். நான் சொன்ன அதே வச்சு தான் அவர் மீண்டும் வர 2001 ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சதோ 2011 ஜெயிச்சது, திமுக மீது குற்றச்சாட்டு இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த கட்சியில் மாறி மாறி ஆட்சி வந்ததுனால ஊழல் குற்றச்சாட்டுகளே மக்கள் பெரிதுபடுத்தவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதையும் தாண்டி நான் யோசிக்கிறேன், இந்த ஊழல் விளையாட்டில் இப்போ மக்களையும் ஒரு பங்கெடுத்து கொள்ளுகின்ற அளவிற்கு இன்னைக்கு ஜனநாயகம் மாற்றி போட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழல் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போது தோழர் கண்ணதாசன் சொன்னது ஒரு மிகப்பெரிய சரித்திர பிழை. அதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவரை கூட்டு சேர்ந்து ஜெயிக்கலையான்னு அவங்க உதாரணமாக கேட்குறாங்க. அதை கேட்கறதுன்றது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதையுமே நியாயப்படுத்துகின்ற மனநிலைக்கு ஒரு நியாயப்படுத்துகின்ற மனநிலைக்கு மக்களை மன்னிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா ஊடகம் வழியா நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் பொதுவா யார்தான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகல, ஒரு சாதாரண குற்றவாளி ஒரு காவல்துறை விசாரணைக்கு கூப்பிட்டா கூட தற்கொலை செஞ்சிட்டு இருக்க நாட்டில் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு ஆனது காரணமே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிறைக்கு சென்ற தலைவர்கள் கையாட்டுவதையும் அவர்கள் வெளியே வருவதையும் பார்த்திருக்கின்ற மக்களுடைய மனநிலை மாறி போயிருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த ஊழலெல்லாம் இல்லாமல் அல்லது ஒரு மது இல்லாமல் ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும்ன்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் மாற்றத்தை பற்றி பேசுறோம். ஊழல் நம்ம பொதுப்படையா பேசுறதை விட கொஞ்சம் அதை கன்ஃபைன் பண்ணி பேசலாம். ஊழல் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, பொதுமக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல தொடங்குற ஒரு அப்ளிகேஷனுக்கு 50 ரூபாய் ஆரம்பிக்கக்கூடிய அவரை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இரண்டாவது, மறைமுகமாக பாதிக்கக்கூடிய இந்த பலாயிரம் கோடி ஊழல், பல நூறு கோடி ஊழல், முறையாக தீவனம் கிடைக்கலங்கிற ஊழல். இது போன்ற விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளால் பெரிதாக பேசப்படுகின்றன. ஆனா கிரவுண்ட்ல எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கின்றன. அது மக்களை அஃபெக்ட் பண்ணல, அது பெருசாக பாதிக்கலன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு எடுத்துக்கலாமா? இது போன்ற பிரம்மாண்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் மக்கள் பொருட்படுத்தவில்லைங்கிறது நிரூபணம் இல்ல. அதாவது காரணமே நான் சொல்ல வந்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட அப்படி ஒரு மனநிலை நம்ம கொண்டு வந்துட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ காசு கொடுத்தாதான் வேலாகணும் அப்படின்ற இடத்துல காசு வாங்கினாலும் அவர் வேலை செஞ்சிருவாரு, நல்லவர். அவர் காசு வாங்கினா கரெக்டாக வேலை செஞ்சிருவாரு, நல்லவர் அப்படின்ற ஒரு சிந்தனையை மக்கள் பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு இந்த ஊழலே இல்லாத ஒரு புதிய பாதையில் போகணுன்றதுக்கு பல கட்சிகள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் ஒன்று. இந்திய ஜனநாயக கட்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் நமக்கு ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம் வேணும்னு எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் மாற்றி மாற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த தோசை இல்லைன்னா அந்த தோசைன்னு. சாதாரணமாக உணவு முறையிலே மக்களுக்கு இப்போ மாற்றம் வந்துருச்சு. இருக்கிற உணவு விட்டுட்டு இப்போது இயற்கை விவசாயம் எங்கே, ஆர்கானிக் ஃபுட் எங்கன்னு தேடிட்டு போகிறாங்க. உணவு முறையிலே ஒரு மாற்றம் வரும்போது ஒரு கலாச்சாரத்தில் அல்லது ஒரு அரசியல் அமைப்பில் அல்லது அரசியல் முன்னேற்றத்தில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு என்ன தலை? என்னோட கேள்வியும் அதான், இன்னும் அங்கே தான் வரேன். என்னோட கேள்வி இன்னும் சரியா நீங்கள் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். மாற்றம் வேணும் அரசியல் கட்சிகள் சொல்றீங்க. இந்த மாற்றம் வேணுங்கிறத மக்கள் எந்த இடத்துல உணர்ந்திருக்கிறாங்க? அவர்களை நேரடியாக பாதித்த ஊழல், இந்த இரு கட்சிகள் செய்த ஊழல்கள், நேரடியாக பாதித்த ஊழல்கள் என்ன? அதிமுக பொச்சல்ல ஜெயலலிதா மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் வைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிமுக சார்பில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. திரு கருணாநிதி கைது செய்யப்பட்டார், மேம்பால ஊழல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இவர்களை நோக்கி மக்கள் போறாங்க. மாற்றத்தை மக்கள் எந்த இடத்துல விரும்புறாங்க? நான் முதல்ல சொன்ன கேள்விதான்,
அதாவது இதுல வந்து அவங்களையும் பங்கெடுத்துக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம். திரு லெனின், இதோட நீங்க உடன்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் அதற்கு பயிற்றுவிக்கப்பட்டார்கள் அப்படின்றதை ஏத்துக்க முடியுமா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதாவது நம்முடைய இருக்கிற ஜனநாயகத்தில் இருக்கிற வாய்ப்பு என்ன என்பதை பார்த்து தான் நம்ம பேசணும். பொதுவாக மக்கள் ஒரு தூய்மையான அரசியல், அது ஒரு நீண்டகால குறிக்கோளாக வைத்து அது சம்பந்தமான ஒரு சிந்தனை போக்கில் வந்து கொண்டு தான் இருக்காங்க. எனவே தான் ஊழல் என்று நீங்கள் ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த ஊழல் எதிர்ப்பு உணர்வு தான் தேர்தலில் பல தேர்தல்களில் பிரதிபலிக்கிறது. இப்போ இங்கே பேசிய எல்லாருமே அடுத்தவர்களை கையை காட்டுகிறார்கள் தவிர மீது 3 விரலும் தன்னை காட்டுவதை மறந்து விடுகிறார்கள். இப்போ என்னுடைய வேலை ரொம்ப எளிதானது. பாரதிய ஜனதா கட்சி வேற மாதிரி 4 விரலையும் எல்லாரும் நோக்கி தானே காட்டுறாங்க. இல்ல அதான் சொல்றேன். தவிர எல்லாருமே இவங்க அப்படி மற்றவர்கள் எல்லாருமே அப்படி இல்ல. மற்றவர்கள் மக்கள் நல கூட்டணியும் வருதா? இல்ல, அதாவது மோடி அவர்கள் கடந்த தேர்தல் பரப்புரையில் மிக தெளிவாக எல்லா இடங்களிலும் மக்கள் முன்னால் சொன்னது, நான் ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்பவர்களுக்கு கேடயமாகவும் இருக்க மாட்டேன். இதுதான் எல்லா இடத்துலயும் அழுத்தம் திருத்தமா பேசினார். ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்கிறது? அச்சா டின் அச்சா ஸ்கேம்ஸ் தான். இப்ப நண்பர் கருணாதாசன் சொல்றேன், வரிசையா சொல்றேன், கிட்டத்தட்ட 21 வகையான ஸ்கேம்ஸ் நான் சொல்லதான் போறேன். உங்களுக்கு நண்பர் சொன்னதுதான் முத வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே அந்த ஸ்கேம் துவங்குது. எங்க அன்றைக்கு தொலைத்தொடர்பு அமைச்சராக அந்த சுக்ராம் ஊழல் மிகப்பெரிய அளவுக்கு வெளில வந்துச்சு. அதை எதிர்த்து போராடி நாடாளுமன்றத்தை முடக்கியது பாரதிய ஜனதா கட்சி. ஆட்சி வீழ்ந்தது. இவங்க அதே சுக்ராமோடு அந்த மாநிலத்தில் கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தார்கள். இது ஒண்ணு. பங்காரு லட்சுமணன் வெளிப்படையா, அது நம்ம வேணும் வெளியிலேயே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இப்பயும் வேணும்னாலும் நீங்க எடுத்து பார்க்கலாம், காட்சி ஊடகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டாலரை வாங்கியது. ஏன்னா இவங்க அந்நிய எதிர்ப்பு எல்லாரையும் சொல்லுவாங்க, ஆனா டாலரை மட்டும். என்னோட கேள்வி, அவர் முதல்ல சொல்லிட்டாரு தமிழக சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது தமிழகத்தை நாங்க வைத்து பேசுறோம். அதுக்கு சொல்றேனே, அது நேரடியா வர்ற, ஏன் அவசரப்படுறீங்க எல்லாம். அதாவது இவர் கேட்கிறாரு, நீங்க அதை இடமெடுத்து தமிழ்நாட்டு வரீங்க. இதுதான் சொல்றேன். கடந்த ஊழல் அல்ல, அவர் முடிச்சு ஊழல் அல்ல, அதையும் நான் பேசுறேன். கடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் ஸ்ரீரங்கத்தில் நடந்துச்சு. இவங்க நிறுத்தின சுப்பிரமணியம், அவர் பத்தி நாங்க சொல்லல, இவங்க கட்சி சேர்ந்த கல்யாணராமனே போட்டு இவர் ஊழல்வாதி, இவரை கொண்டு போய் நிறுத்துறாங்களே என்று சமூக ஊடகங்களில் நிறைய பாஜக நண்பர்கள் அந்த கேண்டிடேச்சரை சம்பந்தமான எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவர் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார் என்கிற குற்றச்சாட்டு, இவர் பாரதிய ஜனதாவுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை என்கிற குற்றச்சாட்டு இதே தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலில், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில், அவர்கள் புனித நகரம் என்று சொல்கிற ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அவங்க கேண்டிடேட் செலக்ஷன்லயே இருக்கிறது என்பதையும் ஆழமா அவர் பரிசீலனை செய்யணும். வேணும்னாலும் அதை எடுத்து பார்க்கலாம். அப்படி இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப வியாபம் ஊழலை பொறுத்தவரை என்ன வருது? ஊழல் தண்டிப்பு, அதான் கண்ணதாசன் சொன்னார். கூட்டணி கூட வந்திருக்காங்க. ஆனா ஊழல் செய்தவர்கள் குறித்து வெளிப்படுத்தக்கூடிய விசில் ப்ளோயர்ஸ் சொல்றோமே, அது மாதிரியான நபர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுகிறார்கள். காரணமானவர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுகிறார்கள். அப்ப ஊழலை அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்து செல்கிற ஒரு பெருமைமிகு இடத்துல பாரதிய ஜனதா இருக்கிறது. இதுவரை வந்திருக்கிற படுகொலைகள் லிஸ்ட் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ஊழலை எதிர்த்து அல்லது அது சம்பந்தமாக சிந்திக்கக்கூடியவர்களை எல்லாம் கொலை செய்திருக்கிறார்கள். இது நடக்குது. இதே கர்நாடகாவில் எடியூரப்பா மீது முடிவே வந்துச்சு. அவர் அதனால கட்சி விட்டு நீக்கினாங்க. நம்மள விடுங்க, நீக்கினவர் எப்படி வந்தாரு, எப்படி கொண்டு வந்தாங்க? அப்ப ரெட்டி சாகரோடு சுஷ்மா ஸ்வராஜுக்கு இவங்களுக்கும் உள்ள தொடர்பு வெளிப்படையாக இருந்ததா இல்லையா? அப்ப இதையெல்லாம் நீங்க எடுத்து பார்க்க வேண்டும். அதே போல லலித் கட் இல்ல, நீங்க நான் பேசுறது அனுமதி கொடுக்கணும். அப்புறம் நண்பர் சேகர் சொல்கிறத நான் செய்முடிக்க தயாராக இருக்கிறேன். இப்ப லலித் மோடி அவருடைய என்ன, லலித் மோடி வெளிநாட்டுக்கு தப்பி செல்கிறார். எந்த நாடாளுமன்றத்தில் உங்களுடைய தலைவர்கள் அவரை எதிர்த்து பேசுனீங்களோ, உங்களுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் பேசினாரு, ஆனா வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை அனுப்பிட்டாங்க. அனுப்பின பிறகு என்ன நடக்குது? ராஜேஷ் சிந்தியாவுடைய, அதாவது ராஜஸ்தான் முதலமைச்சருடைய மகன், அவன் ஒரு கம்பெனி நடத்துறாரு. அவர் நடத்துற கம்பெனி 10 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பங்கை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அப்ப பயனை பெறுகிறார்கள். இப்ப லேண்ட் அலாட்டிங் பாத்தீங்கன்னா நிறைய வருது, அதை நான் தனியாகவே சொல்லலாம். ஆனா நேரடியாக இதை பார்க்க முடிகிறது. அப்ப லலித் இங்கிருந்து லலித் மோடி ஓடுவதும் அதற்கு உதவி செய்ததற்கு அனுசரணையாக தாங்களே இதை பெறுவதும், அந்த லாபத்தை பெறுவதற்கு அவருடைய நிறுவனத்துக்கு உதவியாக இருந்ததும் மிக தெளிவாக அதை காட்டுகிறது. இப்படி நிறைய மாநிலங்களில் அது மட்டும் இல்ல, வாய்ப்பு கொடுக்கணும். மரியாதைக்குரிய பிரதமர் மோடி இங்க ஜேஎன்யூல
பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொல்லாத ஒரு வசனத்தை முழக்கத்தை சொன்னதாக ஊடகங்கள்ல சில ஊடகங்கள் குறிப்பிட்ட சில ஊடகங்கள் மட்டும் இவங்க முழங்க வைத்து ஒரு எதிர் பிரச்சாரம் நடத்துறாங்க. திடீர்னு போனவர் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு செல்கிறார் மோடி சென்று நவாஸ் ஷெரீப்பை சந்திக்கிறார். நவாஸ் ஷெரீப்பினுடைய அந்த பிறந்த நாள் விழா என்று சொல்கிறார்கள். ஆனா உண்மை என்ன? கூட போறது யாரு? ஜிண்டால் போறார். ஜிண்டாலுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஜிண்டால் ஒரு இரும்பு வியாபாரி, அங்க நவாஸ் ஷெரீஃபுடைய மகன் ஒரு இரும்பு வியாபாரி. அப்ப இந்த டீலிங்காகவே ஒரு பிரதமர் தன்னுடைய கட்சி இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி வந்தாலும் அதையும் மீறி அவர் அங்கே சென்று வருகிறார் என்று சொன்னால் மிக தெளிவாக இருக்கிறது. இன்னும் நிறைய நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். குஜராத்திலே பதில் நீங்க இடைவேளைக்கு பிறகு சொல்லுங்க. அவங்களோட டர்ன் அவங்கள்ட்ட கேட்டு வரேன். வெளிப்படையாக இந்த பீரியட், இந்த 2011 இருந்து 16 வரைக்குமான பீரியட்ல குற்றச்சாட்டுகள், பல குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் மல்லையா போனது 9000 கோடி ரூபாய் வங்கிகள்ல வாங்கினாரு. இப்படி போன பிறகு எஃப்ஐஆர் சரசரையா உழுவுது. பல குற்றச்சாட்டுகள் மின்சாரத்துறை அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. முக்கியமான அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம்ல இருந்து நத்தம் விஸ்வநாதன் வரைக்கும் கட்சியில் ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது போன்ற செய்திகள் வரும்போது ஊழல் குற்றச்சாட்டுக்களை அதிமுக மீது வைக்கும் அந்த யுக்தி என்பது எதிர்க்கட்சிகளுக்கு நிச்சயமாக பலமாக அமையும் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? எந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா, வழக்கு போடப்பட்டிருக்கா? எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ரெண்டாவது, எங்கள் உட்கட்சி சமாச்சாரத்தை நீ ஊடகங்கள் தான் பேசுறீங்க. எங்கள் உட்கட்சியில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய நடவடிக்கை ஒரு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தான். நீங்க இன்னைக்கு வழக்கம் போல ஓபிஎஸ் அண்ணா வந்து உட்காந்து பேசிட்டு தான் இருக்காரு, நத்தா அண்ணா வந்து உட்காந்து பேசிட்டு தான் இருக்காரு. பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான் அது நடக்குது இது நடக்குதுங்கிறீங்களே தவிர ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரோட உதவியாளர் கைது செய்யப்படுறாரு. அவரு போலீஸ் உதவியாளர். ஆமாங்க, அதைத்தான் சொல்ல வரேன். இந்த கட்சியில் தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்தில் தானே எங்கள் முதலமைச்சர் அம்மா இருக்காங்க. அப்ப தவறு செய்தவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படுது, கைது செய்யப்படுகிறார்கள், பத்திரிகையில் செய்தி வருது, நிரூபிக்கப்படுது. ஆனால் பாரதிய ஜனதா சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஊழலை செய்து அதன் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட ஊழல் செய்த இயக்கம் எங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. நான் கேட்க வேண்டியதுல அவங்களே கேட்டாங்க. இன்னைக்கு விஜய் மல்லையாவே தப்ப விட்டுருக்கீங்க, லலித் மோடியே தப்ப விட்டுருக்கீங்க. ஒரு குப்பைங்கிறார் அண்ணா திமுகவின் குப்பைங்கிறாரு. இந்த அண்ணா திமுக குப்பை என்று தெரிஞ்சுதான் நாடாளுமன்றத்தில் வந்து இன்றைக்கு ஆதரவு கேட்கறீங்களா? குப்பை கிட்ட ஏன் வந்து ஆதரவு கேட்கறீங்க? இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது. நீங்க தான் சொன்னீங்க அவர் அண்ணா திமுக குப்பை என்று சொல்ல முடியும். இன்றைக்கு மூன்றாவது மிகப்பெரிய இயக்கம்ங்க அண்ணா திமுக. அதிக எம்பிக்களை, காங்கிரஸை விட அதிக எம்பிக்களை கொண்ட இயக்கம் எங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் தான் குப்பையை பெருக்கிறேன்னு மக்கள் வரி பணம் பல லட்சம் கோடியை செலவு பண்ணி ஒரு நாள் விளம்பரத்தோட குப்பையும் பெருக்கல, குப்பையும் போல அவர்களோட கூட்டணி வரலன்னு உடனே இந்த பழம் புளிக்குங்கிறதுக்காக இன்றைக்கு ட்விட்டர்ல இருந்து எந்த காலத்திலும் பேச்சு நாங்க தயாரா இல்லையே, நாங்க தயாரா இல்லையே, நாங்கள் அதுதான் எங்களுக்கு தெரியல. என்ன பிளாக்மெயில் இல்ல நீங்க தானே சொல்றீங்க பாராளுமன்றத்தில் உங்களை நம்பி இருக்கோம் என்று சொல்வது. நீங்க இல்லாத விஷயத்தை சொல்வது என்ன அர்த்தம்? நீங்க சரி ஆதரவை நீங்க கேட்கலையா? பாராளுமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆதரவை நீங்க கேட்கவே இல்லை. தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, இந்தியாவுடைய நலனுக்காக செயல்படுவது உங்களுடைய உரிமை இல்லையா? உங்களுடைய கடமை இல்லையா? நீங்க முடியாதுன்னு சொல்லுங்க. நீங்க அதுவரை இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு நலனை பத்தி பாரதிய ஜனதா பேசுறாங்க. அதாவது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு எத்தனை முறை கேட்டோம். இதோட அமைச்சாங்களா? ஜல்லிக்கட்டை நீக்கி இப்போ ஒண்ணும் இல்லைங்க. பிஜேபி அவ்வளவு நல்லவங்கன்றாங்க. ஒரு வாயில்லா ஜீவன், ஒரு குதிரை காலை உடைக்கிறதா இன்னைக்கு பிஜேபி எம்எல்ஏக்களோட வீரமா இருக்கு. வாயில்லா ஜீவன் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க சார். நேரடியாக பேசுவதற்கு ஜல்லிக்கட்டுங்கிறீங்க. ஜல்லிக்கட்டு போறதுக்கு காரணம் யாரு? ஒரு வாயில்லா ஜீவன் காலை உடைப்பதில் வீரம் காட்டுறீங்க. அதே மாதிரி மீனவர் பிரச்சனை தீர்க்கிறோம். ஒண்ணுல சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் 2014 தமிழ்நாடு வரும்போது ராமேஸ்வரம் போக என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு என்று வாரியம் அமைச்சகம் அமைக்கப்படும் சொன்னாங்கல்ல. இதுவரைக்கும் அமைச்சிருக்காங்களா? கச்சத்தீவை மீட்போன்னு பேசினாங்கல்ல. இதே பாரதிய ஜனதா கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம், அது தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்ல. பேசியிருக்காங்களா இல்லையா? எப்ப பல முறை தமிழக அரசு கடிதம் எழுதி கேட்ட பிறகுதான் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் பாரதிய ஜனதா மீது நீங்க வைக்கிறதை ஏத்துக்க முடியுது. ஆனால் ஆளும் கட்சிக்கு எதிராக
தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது, அதுவும் குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது அது நிச்சயம் ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும். ஊழல் இல்ல, இல்லாதனங்க இந்த ஏற்பட்ட இடத்துல போது கேள்வி மிஸ்டர் என்னன்னா, செம்மல். அமைச்சருடைய உதவியாளர் கைது எதிர்க்கட்சிகளுக்கு செய்யப்படுறாரு. பேசுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அமைச்சரோட 6 உதவியாளர் கைது மாசமா இல்லாத செய்யப்படுறாருன்னா மது பிரச்சனையை இப்ப எடுக்கறாங்க. அமைச்சருக்கு அது 6 தொடர்பே இல்லைன்னு மாசமா சொல்லிட முடியுமா? எதுங்க? அமைச்சரோட உதவியாளர் கைது செய்யப்படுறாருன்னா அமைச்சருக்கு அதுல அதுதான் தொடர்பு இல்ல, சொல்றேன். அமைச்சர் தவறு ஒதுக்கி வைக்க முடியுமா? செய்தால் நிச்சயமாக தண்டிக்கக்கூடியவர் தான் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா. உதவியாளர் கைது செய்யப்பட்டு உண்மை இருந்தால் அந்த தண்டனைக்கு நிச்சயமாக அம்மா அவர்களுக்கு வேண்டிய தண்டனை கொடுப்பார். இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு பேசுற எதிர்க்கட்சிகள் எல்லாம் அதிமுக இருந்தவங்க அப்ப தெரியலையா அதிமுக என்னன்னு? இப்ப தனியா போனோடதான் தெரியுதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட இருக்கும் போது சகோதரி நல்லவர், சகோதரி வல்லவர், அதெல்லாம் அப்பொழுது வார்த்தை, இப்பொழுது இல்லைன்னு வர வார்த்தை. நான் இன்னொன்னு சொல்றேன், இடதுசாரிகள், நான் இடதுசாரிகள் ஒண்ணு கேக்குறேங்க, இவங்க இடதுசாரிகள் கொள்கை என்ன? ஒரு இடத்துல காங்கிரஸை எதிர்க்கிறாங்க, இந்தியால ஒரு ஸ்டேட்ல கூட்டணி வைக்கிறாங்க, ஒரு ஸ்டேட்ல காங்கிரஸ் மோசங்கிறாங்க, ஒரு ஸ்டேட்ல காங்கிரஸோட கை கோர்த்து ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த கொள்கை தானே வரணும். அவர்கள் பேசுறாங்க இல்லைங்க. நான் சொல்றேங்க, நாங்கள் இன்றைக்கு அதிமுகவை விட அவர்கள் எங்களை குற்றம் சொல்லுவார். இந்த கேள்வியை நான் கேட்கிறேன், இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து இதே மெரினா பீச்சில் நான் இனி ஒருபோதும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த முறை கூட்டணி வைத்தவர் தான் உங்களுடைய மரியாதைக்குரிய முதல்வர். அதனால நீங்க கம்யூனிஸ்டுகளுக்கே முதல்ல கொள்கை இல்லை, அதை தான் சொல்லிட்டு இருக்கு. கண்ணதாசன் அவர்களுக்கும் சரஸ்வதி அவர்களுக்கும் தான் கேள்வி. இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரே கட்சி அப்படின்னு சொல்றதால நீங்க ரெண்டு பேருமே திரு எஸ்.ஆர். சேகரன் நோக்கி விஷயங்களை கேட்கறீங்க. ஆனா இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளே பரஸ்பரம் இரு கட்சிகள் மீதும் வைத்ததே நீங்க தானே. திமுக அதிமுக வைத்தது, அதிமுக திமுக மீது வைத்தது. அதைத்தானே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து அவங்க எல்லாம் பேசுறாங்க. இல்ல, ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை 1967 முதல் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு 5 முறை அதிமுகவும் இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆட்சியாளர்கள் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக குற்றச்சாட்டுகள் என்று இருக்கும், அது ஒரு கீழ்நிலை இதில் கூட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே இப்போ தமிழகத்தில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தவறுகள், ஒரு அமைச்சர் எதற்காக நீக்கப்படுகிறார், எதற்காக திரும்ப சேர்க்கப்படுகின்ற விளக்கங்கள் மக்களிடம் இல்லாமல் இருக்கின்றன. ஆனால் அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. கேட்டால் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆக மீண்டும் ஒரு தவறு செய்தவரை மீண்டும் மீண்டும் ஏன் திரும்ப வந்து சேர்க்குறாங்கன்ற விவரங்களை சொல்கிறதில்லை. ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஏதோ அவர்கள் மிஸ்டர் க்ளீன், அதாவது அவங்களாம் உண்மையிலே மிஸ்டர் பீன்ஸ் தான் தவிர மிஸ்டர் க்ளீன் கிடையாது. மிஸ்டர் க்ளீன் என்று தங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்து ஒரு விரலை நோக்கி காட்டுறாங்க, எல்லாவர்களும் அவர்களை நோக்கி திரும்புறது தெரியாமல் பேசுகிறாங்க. அதுக்காக தான் அந்த குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அதுக்காக ஊழலை நியாயப்படுத்துவதோ அல்லது ஊழலை சரி என்று சொல்வதோ திராவிட முன்னேற்றத்தினுடைய நோக்கம் கிடையாது. நீங்க சொல்லிருக்கலாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள். நீங்க உங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியாக பார்க்கக்கூடிய அதிமுக வீழ்த்த பயன்படுத்தி ஊழல் குற்றச்சாட்டுகள் தானே. ஊழல் குற்றச்சாட்டில் வழக்குல அவங்க வாய்தா வாங்குறாங்கன்னு நீங்க ஆர்ப்பாட்டம் வரைக்கும் நடத்திருக்கீங்க, வழக்கு தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதாடுறீங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்து இல்லாம போயிடும். இப்போ மேம்பால வழக்கு கொண்டு ஒரு வழக்கு 2001 போட்டு தலைவர் கலைஞர் அவர்களை கைது செய்தார், தளபதி உள்ளிட்ட எல்லாம். அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு வரைக்கும் சொல்ல முடியுமா? ஆக வெறுமனே குற்றச்சாட்டுகள் சொல்வது மட்டுமே ஒருவருடைய அரசியல் வாழ்க்கையை கரைப்படுத்தி விடணும்னு சொன்னால் அது நம்ப முடியாது. அதுதான் நீங்கள் இது வரைக்கும் ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. சர்க்காரியா கமிஷன்னு சொன்னாங்க, அந்த கமிஷனுடைய நிலை என்ன ஆயிற்று அது தெரியாது. நீங்கள் வந்து இது ஆளுங்கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவோம் என்றால் அது ஆதாரத்துடன் சொல்லி அதை வழக்கிட்டு நடத்தியிருக்கிறோம். அந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அது மேல்முறையீட்டில் போயிருக்குன்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு 2G வழக்குன்றது பெரும்பாலும் சொல்லி அதன் அடிப்படையாக 2G என்பது என்னது உங்களுக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி வழக்கு என்னவோ அதற்கு சற்றும் குறையாத ஒரு வழக்கு. இந்த வழக்கில் பாட்டாளி மக்கள் அன்புமணிக்கு சம்மன் அனுப்புகிறாங்க, கோர்ட்டை வெளியே விட்டுறாங்க. ஆனால் 2G வழக்கில் சம்மன் அனுப்புகிறாங்க, அவங்கள சிறைக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் வித்தியாசம், நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு முறையீடாக அனுமதி வழங்கினதுன்றது தான். அது நான் என்ன இழப்பு, நோஷனல் லாஸ் தான் எல்லாமே. எதுலயாவது வந்து இவ்வளவு பணம் கை எதுவுமே எந்த வழக்கம் கிடையாது. ஆனால் அன்புமணி கூட்டணியில இருக்கும்போது நடக்கல, அது மிக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போதே அதுவும் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தப்ப நடந்ததுதான். அன்புமணி காங்கிரஸ் கூட்டணியில இருந்தப்ப நடந்தது. அந்த கைது வித்தியாசங்களை சொல்றேன். இல்ல அதான் குற்றச்சாட்டுகள் சரியா இருந்தாலும் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கரைப்படுத்த வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல் அது. அது வந்து அந்த வழக்கை நாங்கள் சந்திக்கிற ஓடியில. ஆனால் அந்த வழக்கு கரை யார் இது பண்ணாங்களோ அவங்களோட மீண்டும் தானே நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்க ஒன்று அடிப்படையாக புரிஞ்சுக்கணும், தேர்தல் கூட்டணிகளை பொறுத்தவரை தொகுதி உடன்பாடு தான். அங்கே வந்து கூட்டணின்னு நம்ம எடுக்கிறத விட ஒரு தொகுதி உடன்பாடு அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. கொள்கை அடிப்படையில் தேர்தல் நடக்குதா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. தேர்தல் கூட்டணி தேர்தல் உடன்பாடு என்ற அடிப்படையில் தான் அங்கே அமைகிறதை தவிர முடிஞ்ச உடனே போயிடுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 2011
அதிமுகவுடன் வெற்றி பெற்ற தேமுதிக கொஞ்ச நாள்லயே போயிடுச்சு, திமுகவுடன் வந்த பாமக கொஞ்ச நாள்ல போயிடுச்சு. தோழர்களுக்கு கூட எப்படி ஞானோதயம் வந்துச்சு? 2014 தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கலன்றதான தவிர வேற அவங்களுக்கு வந்து இந்த ஊழல் அந்த பிரச்சனைலாம் இது கிடையாது. திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனைங்க? அவருக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் கூட்டணி பங்கு வேணுன்றதான் பிரச்சனை. யார் வந்தாலும் சேருவேன்னு தான் சொன்னார். அவர் என்ன கொள்கையோட சேர்ந்தாரெல்லாம் கிடையாது. ஆக இப்பொழுது உள்ள பிரச்சனை என்ன என்றால், நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், மரியாதைக்குரிய தளபதி அவர்கள், நாங்கள் இந்த ஊழலை ஒழிப்பதற்கு வெளிப்படையான ஆட்சி அமைப்பதற்கு வெளிப்படையான ஆட்சி தருவோம், நாங்கள் ஊழல் ஒழிப்போம், அதுக்காக லோக் ஆயுக்தா என்ற அமைப்பை கொண்டு வரக்கு தயாரா இருக்குன்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கடந்த கால நிகழ்வுகளை பார்ப்பதில்லை, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி வந்து தனது நிலையிலிருந்து மாறி அடுத்த நகர்வுக்கு போறது தவறுன்னு கிடையாது. நீங்க அப்படி இருந்தீங்களே, ஏன் நீங்க இப்படி மாறினீங்க நீங்க சொல்ல முடியாது. ஆக அதை வரவேற்கணும். நிச்சயமாக இப்படி ஒரு கட்சி தனது ஒரு குற்றச்சாட்டிலிருந்து விடுபடுவதற்கு தனது மாற்று கருத்தை வைக்கிறது என்றால் அதை வரவேற்கணும். தவிர தெளிவா சொன்னார், குற்றச்சாட்டில் நாங்க விடுபட்டு இருக்கிறோம், ஆனா தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம் அப்படின்னாரு. அப்ப விடுபட்ட அவர்கள் அதிலிருந்து அவங்களை விடுவிச்சிடலாம், தண்டனை பெற்று மேல்முறையீடு விடுதலை பெற்று மீண்டும் மேல்முறையீடுக்கு வழக்கு போயிருக்கிறதுனால ஊழல் குற்றச்சாட்டுகள் உங்களை நோக்கி தான் திரும்புது. முதலில் திரு செம்மல் அவர்களே, அம்மா மேல் உள்ளது ஊழல் குற்றச்சாட்டு அல்ல, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்க 65 கோடிக்கு. அந்த போயஸ் கார்டன் வீடு அம்மா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வாங்கல. அம்மா அணிந்த நகைகள் அம்மா ஒன்னும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம வந்து அரசியலுக்கு வந்து வீடோ நகையோ வாங்கல. அவங்க திரையுலகத்துல எப்படி இருந்தாங்க, எவ்வளவு பெரிய ஹீரோயினா இருந்தாங்க. திமுக தொடர்ந்த பொய் வழக்கு அது எல்லாருக்குமே தெரியும். வீரான ஊழல் வழக்கில் நீதிபதி சர்க்காரியா அன்றைக்கே தெளிவுபடுத்தினார். நடந்த பராமரிப்பு எக்ஸ்டென்ஷன் பணிகளும் அதுல இருக்கு. அது ஊழல் அல்ல, அது நீங்க ஊழல் கணக்குன்னு சொல்ல முடியாது. அது ஊழல் வழக்கு நீங்க எப்படி சொல்ல முடியுங்க? ஊழல் வழக்கு அல்ல, அது அளவுக்கு அதிகமா சர்ச்சை பண்ணாங்க. அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் நாங்கள் நிரூபிப்போங்க. இது திமுக தொடர்ந்த பொய் வழக்கு என்பதை நாங்கள் நிரூபிப்போம். லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தான் விசாரணை நடத்துனாங்கன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமாங்க. அளவுக்கு அதிகமா சொத்து சேரணும் போது அப்படி பேசுறாங்க. ஒண்ணு திமுக குற்றச்சாட்டுகள் இன்னும் வழக்கு இருக்கிறது. It amount to corruption. ஏங்க நீங்க சொல்ற அந்த ஊழல் பட்டியல்ல வர சொத்துக்கள் எல்லாம் அம்மா எப்போ வாங்குனதுங்க? அப்படி சொல்ல முடியாது. இது வந்து போலீஸ்காரன் வீடு வந்து ஒண்ணு இப்போ வாங்குனது இல்ல. இப்போது அக்ரிகிருஷ்ணமூர்த்தி தொடங்கி நத்தம் விஸ்வநாதன் வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்றாங்களே, அப்ப அதெல்லாம் வழக்கு சந்திக்கறாங்க, கோர்ட்ல இருக்குங்க, நிரூபணம் ஆட்டம். அப்புறம் கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். வழக்கு கோர்ட்ல இருக்கு, யாரு நிரூபிக்கப்படல. வழக்கு இருந்துச்சுன்னா நீங்க அவரை நீக்க வேண்டிய அவசியம் இல்ல. கோர்ட்ல வழக்கு இருக்கு. ஒரு கோர்ட்ல ஒரு வழக்கு போன பிறகு அவரை தொடர்ந்து அமைச்சர் பதவியில வைக்க முடியாது. சட்டப்படி அது உங்களுக்கு தெரியாதா? ஜனநாயக சட்டப்படி ஒரு அமைச்சர் மேல் ஒரு வழக்கு வந்தால் அதை நிரூபிக்கும் வரை அவர் குற்றம் சொல்ல மாதிரி ஏங்க முதலமைச்சர் வந்து மறுபடியும் வழக்க சந்திச்சு தானே இன்னைக்கு மறுபடியும் தேர்தலை சந்திச்சு மக்கள் ஏற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டு எங்க அம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்க என்ன சொல்றது? மக்கள் சொல்லிட்டாங்க எங்க அம்மா நிரபராதின்னு. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. எதிர்க்கட்சியோட விமர்சனம் எங்களுக்கு அவசியம் இல்லை. இப்ப இந்த முதல் ரவுண்டினுடைய எனக்கு பின்னாலே பேசி என்னுடைய சகோதரர் சகோதரிகள் எல்லாம் எப்படி குதித்தார்கள், எப்படி பாய்ந்தார்கள், எப்படி பரவசப்பட்டார்கள், எப்படி அடுக்கினார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு தமிழ்நாட்டிலே ஊழல் இல்லாத ஒரு கட்சி வேண்டும், ஊழலுக்கு எதிராக அப்படின்னு தமிழிசை சொன்னதனுடைய பலனை நம்ம விளக்கின உடனே அது வந்து ஒரு அறைக்குள்ளே மாட்டிக்கொண்ட ஒரு பெருச்சாளி அதை அடிக்க போகின்ற போது கடைசியாக பாயும் என்பது போல இவர்களை விடுகிறார்கள். சரி, அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஆனால் லெனினுக்கு நிறைய விஷயங்கள் அவர் தெரிந்தே இப்ப எடியூரப்பா மேல சொன்னாரு. மார்ச் மாசம் 2015 சுப்ரீம் கோர்ட்ல அத்தனை எஃப்ஐஆரும் ஸ்குவாஷ் பண்ணிருக்கு. அந்த கவர்னர் போட்டதெல்லாம் தப்புன்னே சொல்லியிருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க, முதல்ல எடுத்துவாங்க. அதனால நான் அவர்கள் ரெண்டு பேரும் டச் பண்ண போறது இல்ல, ஏன்னா அவர்கள் ரெண்டு பேரும் தெரிந்தவர்கள். இங்க வந்து நம்ம அன்பிற்குரிய லெனின் அவர்கள் சிங்கூர்ல தெரிந்தவர்கள்னா தெரிந்த ஊழல்வாதி, அவர்கள் வந்து தெரிந்த சிங்கூர்ல வந்து தபஸ்வி மாலிக் என்கின்ற மலைஜாதி பெண்ணை கற்பழித்து கொலை செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள், அவருடைய கட்சிக்காரங்க கொலை செய்தார்கள் சொல்லி வழக்கு இருக்கிறது. அது ஒன்று. அதே மாதிரி திருப்பி சொல்றேன், உங்க மீது நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்க நான் பேசி முடிச்சு ஒரு கருத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் கேளுங்க.
சிபி சந்திரசேகர் அவங்க கட்சியில இருந்த ரெவல்யூஷனரி மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஒரு 15, 20, 25 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்த ஒரு நபர் வந்து எதிர்த்து போய்விட்டார் என்ற காரணத்தினால சிபி சந்திரசேகரை மார்க்சிஸ்டுகள் கொலை செய்தார்கள். கொலை செய்ததுக்கு அப்புறம் அவங்கள விசாரணை நடக்கிறது. விசாரணையில சொல்கிறார்கள் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 61 இடங்களிலே கொலை செய்து அடித்து வெட்டு காயப்பட்டிருக்கிறது. சிபிசி 51 என்கின்ற ஒரு படம் எடுத்தார்கள். அதுக்கு மார்க்சிஸ்ட் தடை செய்தார்கள். எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அதே மாதிரி மூணாறுல டாடா எஸ்டேட் அந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் அவர் கேட்டது இவர்கள் எல்லாருமே சொன்னது தமிழகத்துல நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, அதனால உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்ல. எங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்களோ அங்கெல்லாம் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. சொல்ல வருவது என்னவென்றால் கம்யூனிஸ்டுகளுக்கு அவருடைய முதுகை பார்த்து கொள்வதற்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை. காரணம் கண்ணாடியை தான் பார்க்கணும். கொடியேறி பாலகிருஷ்ணன் 2 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் பண்ணார். எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆடம்பர கல்யாணம் ஒரு சாதாரண பாமர இடதுசாரி தோழருக்கு. அதே மாதிரி வந்து பினராயி விஜயனுடைய மகன்கள் எங்கே படிக்கிறார்கள்? ஒரு சாதாரண டெய்லராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவருக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கு கேரளால. ஆக இவர்கள் அடுத்தவர்களை பற்றிய சொல்லுவார்கள். நந்திகிராமில் எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல், ரேஷன் கடை ஊழல் வெஸ்ட் பெங்கால் சிரிப்பா சிரிச்சு அதுக்கு என்ன போகிறது? மூணாறு டாடா எஸ்டேட்ல நிலைமை என்னாச்சு? மன்மோகன் சிங் இவ்வளவு ஊழலை பத்தி பேசுகிறாரு. கடந்த 2004, 2009 மன்மோகன் சிங் ஆட்சியில் நடந்த அத்தனை ஊழல் 2008க்கு பின்னால் வெளியே வந்தது. 2004, 2009 அதை ஆதரித்தார்கள் எல்லாம் முழுசாக. ஆக இடதுசாரிகளுடைய ஆயுதம் வன்முறை. எதிர்த்து பேசுபவர்களை அரசியலில் இல்லாமல் செய்வார்கள். அல்லாவிட்டால் பாதி உண்மையை சொல்லி அடுத்தவர்கள் மீது அநியாயமாக குற்றம் சாட்டுவார்கள். அதுதான் அவங்களுடையது. அதனால தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தலைப்பு வந்து ரொம்ப இடம் மாறி போகுதுன்றது தான் நான் கையை தூக்கிட்டே இருக்கேன். அதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு வரும்போது இப்போ சகோதரி சொன்னாங்க மந்திரிகள் வந்து ஊழல் செஞ்சா அது எங்க உள்கட்சி விவகாரம் கண்டுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. என்னால ஏற்க முடியாது. எந்த தவறு செய்தாலும் மந்திரிகள் மந்திரிகள் என்பவர்கள் மக்கள் பிரதிநிதிகள், அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள், அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா 2G ஊழல் பத்தி நம்ம பேசும்போது காங்கிரஸ் வந்து எங்களை வந்து பழி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாங்க. ஆனால் மன்மோகன் சிங்னு ஒருத்தர் இருக்கும்போது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ஸ்டியூஷன் படி ஒரு அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஊழல் செய்தார் என்று சொன்னால் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ஸ்டியூஷன் படி முக்கியம். சகோதரர் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து காங்கிரஸ் அதுலேருந்து வழுவி போயிட்டாங்க. நழுவி போனது மட்டும் இல்லாமல் திமுகவை குறை சொன்னாங்க. இன்னைக்கு எந்ததனுடைய அடிப்படையில் அந்த கூட்டணி சேர்ந்திருக்கின்றது வந்து மறுபடியும் கேட்டால் அது தொகுதியினுடைய உடன்பாடு மட்டும்தான். இங்கே தான் அந்த லட்சிய வேறுபாடு வருதுன்னு நான் சொல்ல வந்த ஆரம்பத்திலே. என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்க செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இது தொகுதி உடன்பாடு, இது தேர்தலோட சரி, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி 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 மக்களை நம்ம வந்து பழக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி மக்கள் வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் மீதே வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காசு இல்லாமல் ஓட்டு போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் மக்களை அதுக்கு நம்ம பழகிருக்கோம்னு நான் சொன்னேன். ஆனால் மக்கள் வந்து இன்னைக்கு என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அது திமுக அல்லது அண்ணா திமுக அல்லது பெரிய இயக்கம் காங்கிரஸ் என்று சொல்வது எல்லாமே கூட்டணி என்று வருகின்ற பொழுது அது இந்த ஊழல் என்பதை ஒதுக்கி வச்சுட்டு தான் போறாங்கன்னு சொல்லும்போது அங்க ஒரு சிந்தனை மாற்றம் தேவைப்படுது. அந்த சிந்தனை மாற்றம் தான் இன்னைய தேதிக்கு தேவை. அதை தான் நாங்கள் விதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல சொல்லிட்டு வரேன். சிந்தனை மாற்றம் தான் மக்களிடம் இருக்குன்னா அப்ப இந்த இரு கட்சிகளை தவிர மீதி எல்லா கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள், அவர்களுக்கு தான் இது சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்றீங்க. அமைய வேண்டிய தொடக்கம் வந்து இப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்ல வரேன். இனிமேலாவது அது வரும். உங்களோட பதிலை கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு லெனின் பாலு அவர்கள் சொல்வது மக்களை இது போன்ற ஊழல் விஷயங்களுக்கு பழக்கப்படுத்திட்டதுனால இது ஒரு பெரிய விஷயமாக மக்களால் பார்க்கப்படுவதில்லை, அதனாலதான் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டே வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த மனநிலை இன்னும் மக்கள் மத்தியில் இருக்குன்னா நீங்க முன்வைக்கூடிய மாற்றுகள் செல்லுபடியாகாம தானே போகும். அதாவது பாலு சார் சொன்னதுல ஒரு பகுதி உண்மைதான். மக்களை மெல்ல மெல்ல இது அரித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பணமா போர்க்குணமா என்று வருகிற போது மக்கள் வாழ்நிலையிலிருந்து இதை எதிர்க்க வேண்டும். இது ஒரு கலாச்சாரத்துக்கு எதிரானது, நம்மளுடைய பொது பண்பாட்டுக்கு எதிரானது என்கிற மனநிலை வருகிறது. எனவே தான் ஆரம்பத்தில் வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கிய அந்த அதீத ஆர்வம் இப்போ படிப்படியாக குறைந்து அநேகமாக இனி வாக்குக்கு பணம் கொடுத்தால் அதற்கு சரியான எதிரடி விழும் என்கிற அளவிற்கு வருகிறது. அப்போ இது எவ்வாறு வருகிறது? பொது விவாதங்கள் துவக்கப்படுகிறது. பொது வாழ்க்கையிலே புனிதம் தூய்மை என்று பேசக்கூடியது மட்டுமல்ல, அது நடைமுறையில் வர வேண்டும் என்கிற விருப்பம் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இந்த அமர்வையே எடுத்துக்கிறேனே. நீங்க சொல்ற இதே காலத்துல தான் டெல்லியில அண்ணா ஹசாரே போன்ற காந்தியவாதிகள் துவக்கிய ஊழல் எதிர்ப்பு போராட்டம்
இளைஞர்கள் மீது நீங்கள் சொன்ன எல்லா குற்றச்சாட்டு அவங்க சமூக நோக்கு இல்லாதவர்கள், பிரங்கை இல்லாதவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள், படித்தவர்கள் அத்தனை பேரும் குழுமி நின்று அதை ஆதரித்தார்களா இல்லையா? நான் ஒரு சாமானியனோட பார்வையிலிருந்து இந்த அமர்வை எடுத்துக்கொண்டால் யார் ஊழலற்றவர்கள் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மாறி மாறி குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா வைக்கப்பட்டே வருது. சிலருக்கு தண்டனை கிடைக்குது, சிலருக்கு கிடைக்காம போகுது. குற்றச்சாட்டுகளே இல்லாதவர்கள் யாருன்னு அரிதாக கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது, இப்ப நீங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த மூவருக்குள்ளதான் போட்டி. ஆனா இங்க திமுக மாற்றுன்னு சொல்லக்கூடிய பல முனை போட்டிகள் இருந்து கிட்டத்தட்ட 6 முனை போட்டிகள் இன்றைக்கு கிளம்பி மக்கள் எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க? ரொம்ப அதிகம் அதுல பேச விரும்பல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற தொலைக்காட்சி ஜெயா டிவியை நீங்க திறந்தீங்கன்னா போதும், திமுகவினுடைய அத்தனை ஊழல்களையும் பட்டியல் போட்டு சொல்வார்கள். கலைஞர் டிவியை நீங்கள் திறந்தால் போதும், அண்ணா திமுகவினுடைய ஊழல்கள் அத்தனையும் பட்டியல் போடும். பொது விவாதங்களில் வருகிற எல்லா ஊழல்களும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி சொல்வதுதான். நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்க 2 பேரும் சொல்வது உண்மை, நீங்க 2 பேரும் சொல்வதை நாங்கள் மறுக்கல, எனவே தான் நீங்க 2 பேரும் தேவையில்லை, ஒரு மாற்று வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இதுக்கு அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் வருகிற போது சில நேரங்களில் இந்த மாற்றி முன்வைப்பதில் எங்களுக்கு சிரமம் வந்திருக்கிறது. இப்போ சரியான தருணம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா படித்த தலைமுறை அதிகமாக இருக்கிறார்கள், புதிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள், படித்து சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதில் வர்ற கருத்தெல்லாம் மிக தீவிரமான கருத்துகள் வருகிறது. எனவே இது நிச்சயம் ஒரு மாற்றை உருவாக்கும். ஏன்னா மாற்று என்கிற கருத்து இருக்க, அது ஏதோ வார்த்தைக்காக சொல்வதல்ல, இன்றைக்கு இருக்கிற சமூக யதார்த்த நிலையில் அது பிரதிபலிக்கிறது. எனவே அதை நாங்கள் நம்புறோம். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி நண்பர் நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னார், கொடியேறி பாலகிருஷ்ணனுடையது. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அதே அமைச்சரவையில் பினாய் விஸ்வம் என்று ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் சர்வதேச விருதை பெற்றிருக்கிறார். கடல் அதாவது காடு வளர்ப்புல புதியது. அவர் ஒரு திருமணம் செய்தார். எல்லாமே கலப்பு திருமணங்கள் தான், சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம் செய்தவர்கள் குடும்பமே. வெறும் 30 பேரை தான் அழைத்தார். வந்தவர்களுக்கு விருந்தல்ல, வெறும் மிச்சரும் ஒரு டீ தான் கொடுத்தார். இது நான் சொல்லல, இந்து ஆங்கில பத்திரிகையில் மறைந்த மரியாதைக்குரிய நம்முடைய நீதியரசர் இருந்தார்ல, இறந்து போனார்ல, வி.ஆர். கிருஷ்ணய்யர், அவரே குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அது நண்பருக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த கட்டிங் நான் அனுப்புறேன், அதை படித்து. திரிபுரா கவுன்சிலர்னு சொல்றேன். திரிபுராவில் திரிபுராவுடைய முதலமைச்சருக்கு இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்ட கவுன்சிலர் நான் சொல்றேன், அவரே பேசட்டும், அவரே குற்றச்சாட்டு சொல்றேன். ரொம்ப வெளியே திரிபுராவில் முதலமைச்சருடைய சொத்து வெறும் 35,000 ரூபாய். இன்னைக்கும் அரசு வாகனங்களை கூட அவருடைய குடும்பத்தினர் யாரும் மனைவியே பயன்படுத்தல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புறேன். இதெல்லாம் யதார்த்தமானது. இப்போ இன்னொன்று, பினாய் இது இவரை பத்தி சொன்னாரு, யாரு, பினராயி விஜயனை பத்தி. பினராயி விஜயன் இதுவரையிலும் எம்எல்ஏ கூட ஆனதில்லை, எந்த அமைச்சராகல. ஆனா முதலமைச்சரான அச்சுதானந்தன் மீது நீங்க சொல்லலாமே, ஏன் இல்ல? கேரளாவில் புகழ்பெற்ற பல முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்க அதை நீங்க துவங்கினீங்கன்னா இஎம்எஸ்ல இருந்து துவங்கணும். இஎம்எஸ்ல இருந்து துவங்கி இவ்வளவு பேர் இருக்காங்க. யார் மீது ஊழல் புகார் வந்தது? அச்சுதமேனன் மீது வந்ததா? பிகேவி மீது வந்ததா? இஎம்எஸ் நம்பூதிரிபாட் மீது வந்ததா? அல்லது மரியாதைக்குரிய அச்சுதானந்தன் மீது வந்ததா? அதற்கு முன்பு இருந்த நாயர் மீது வந்ததா? இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா உங்க குடும்பம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அத்தனை பேரும் ஊழல் வியாபகம் போயிட்டு இருக்கேன். ராஜஸ்தான்ல போனீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு சொன்னாங்க உங்களுடைய 3,40,000 வந்த பிறகு ஜீரோ லாஸ். அதே அரசு சொல்கிறது. முதல்ல சகோதரர் லெனின் கொண்டு சொல்லணும், நாங்க என்னமோ கதை விடுக்கல மாட்டேன் எளிமையா கத்தணும்னாரு. உண்மையை சொல்றோம், உறக்க சொல்றோம், தைரியமா சொல்றோம், உண்மை எங்க பக்கம் இருப்பதனால். இன்னொன்னு, மக்கள் நல கூட்டணி வந்து மாற்றுங்கிறாங்க. எந்த ஸ்டேட்ல தேர்தல், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு தேர்தல் நடக்கும்போது பிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லி தான் மக்களை பார்க்கணும், சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லி தான் மக்களை பார்க்கணும். அப்பதான் மக்கள் தீர்மானிப்பாங்க. இவங்க நாங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சீட்டு குலுக்கி போட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லித்தான் இது வரைக்கும் தேர்தலை சந்திச்சிருக்கோம். மக்கள் நல கூட்டணி சொல்லுவாங்க யாருன்னு சொல்ல முடியுமா? ஒற்றை தலைமை கட்சியில இருக்கறனால வந்துருச்சு. ஆனா ஜனநாயகம் இல்ல. ஒரு மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு கட்சியில் இந்த கட்சி தலைமை யார், முதலமைச்சர் யாருன்னு பார்த்தாங்க ஓட்டு போடுவாங்க. பார்த்து ஓட்டு போறது வேற, ஒரு கட்சி யார் தலைமை ஏற்க போறாங்க, யார் முதலமைச்சர், நாங்க ஜெயிச்ச பிறகுனா ஒவ்வொரு அவங்க கட்சியில அவங்க தொண்டர்களுக்கு நினைக்க மாட்டாங்க கூட்டணி குழப்பம் தானே தவிர அது தெளிவல்ல. அது குழப்பம், அது குழப்பம் தான், அது தெளிவல்ல. இப்பவே முதலமைச்சர் கருத்துல திரு வைகோ ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, திரு சகோதரர் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, கம்யூனிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இவர்களுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல வித்தியாசம் படும்போது நிச்சயமாக எங்களுக்கு மாற்று இவர்களாக சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு மாற்று என்று கிடையாது. வரலாறுல போட்டியே இடாமல் முதலமைச்சர் ஆன வரலாறுகள் கூட தமிழகத்தில் இருக்கு. நம்ம அதுக்குள்ள ரொம்ப நேரம் போக வேண்டாம். உங்களுடைய இறுதி கருத்து. ராஜாஜி முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணி எல்லாம் பாரதிய ஜனதா என்ன வேணாலும் சொல்லட்டும்.
மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு தான். அதாவது ஒரு கட்சி தனது கடந்த காலங்களிலிருந்து மீண்டு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் எதிர்காலங்களில் எந்த ஒரு தவறையும் இழைக்காமல் நாங்கள் ஆட்சியை தருவோம் என்று ஒரு வாக்குறுதி அளிப்பதை ஒரு மாற்றாகத்தான் எடுத்துக்கொண்டோம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக தளபதி மிக தெளிவாக நமக்கு நாம பயணத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருப்போமானால் கூட அவைகளை மறந்து விடுங்கள் என்று சொல்லிட்டு நாங்கள் அடுத்த நகர்வு நாட்கள் போயிட்டு இருக்கோம். நண்பர் லெனின் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க அது மாதிரின்னு சொல்லிட்டு, எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் தான் இருக்கின்றதை தவிர அந்த குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் ஒவ்வொரு வழக்குகளையும் முடித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழக்கு அந்த வழக்கை அதை போல இந்த மாற்றாக எங்களுக்கு மாற்று எதுவும் கிடையாது. அவர்கள் சொல்வது போல தமிழகத்துடைய சிந்தனை அடுத்த மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம். என்னுடைய இறுதி கருத்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கட்சிகளை வெளியேற்றணுன்றதுல நாங்கள் உறுதியா இருக்கோம். அதனுடைய புதிய தொடக்கம் நாங்களா இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒத்துக்கல, எப்பயுமே சொல்லவே இல்லையே. இல்ல இந்த யாரையும் நான் ஒத்துக்கல, நான் இல்ல. ஒரு சிறிய உதாரணம், மக்களுக்கு நீதிபதிகளுக்கு கூட சட்டத்தை படிக்கிறதை விட முதல்ல கணக்கு சொல்லி தர வேண்டியது இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கால்குலேட்டர் இருக்கான்னு கேட்கிறாங்க. நீதிபதிகளுக்கே கணக்கு சொல்லி தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சட்டம் படிக்கிறது அப்புறம் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜனநாயகம் இருக்கும்போது இந்த மக்களுக்கு ஊழலற்ற ஆட்சி என்பதை, ஊழலற்ற கட்சிகள் என்பதை, ஊழலற்ற கட்சிகள் என்பதை இந்திய ஜனநாயக கட்சி தெளிவாக எடுத்து வைக்கிற இடத்த நாங்கள் இருக்கோன்றதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை 3 மிக முக்கியமான விஷயங்களிலே அணுகிறது. 1 ஊழலுக்கு எதிராக, 2 வளர்ச்சிக்கு ஆதரவாக, 3வது கழகங்களுக்கு மாற்றாக. இந்த 3 அடிப்படையில் இன்றைக்கு அது முதல் விஷயமான ஊழலுக்கு எதிரான விஷயத்தை தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே 2 கட்சிகளும் மாறி மாறி ஊழல் செய்து ஒன்றுக்கு மாற்று மற்றது இல்லை என்ற காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் மற்ற விதத்தை தோன்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு கூட கலைஞர் அவர்கள் முரசொலியில் திமுக கூட்டணியில் தேமுக என்னை பொறுத்தவரை நம்பிக்கை இழந்து விடவில்லை என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். திருக்குறளுக்கு குறளோவியம் எழுதிய ஒரு புதிய அர்த்தத்தை சொன்னவர், அவருடைய வார்த்தைக்கு அவருடைய மகன் இன்றைக்கு புதிய விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். இவ்வளவு ஒரு பலகீனமான இடத்துல அந்த கட்சிகள் இருக்கின்ற போது நான் சொல்ல வருகிற ஒரே ஒரு விஷயம் பலகீனமான இருக்கிற கட்சிகள் மத்தியில பலமாக ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கையிலே பலத்தை இழந்துவிட்டது. அதிமுக போட்டு கூட்டை போட்டு அவர்கள் 4 பேரையும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை நிகழ்ச்சி நிறைவு செய்ய நிகழ்ச்சியில் கலந்து நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.